Praise the Lord. Hallelujah. Hallelujah. தொடர்ந்து அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தை கொடுப்பார்கள். கொஞ்சம் அவர் தமிழில் கொஞ்சம் ஃப்ளூவன்ஸ் இல்லாதபடினால அவர் ஆங்கிலத்தில் பேசுவார்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமாக துரதிர்ஷ்டமாக எனக்கு தெரியல, நான் தான் அதை டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டியிருக்குது. எனவே தயவுசெய்து பொறுத்துக்கொள்ளுங்கள். அருமையான பாஸ்டர் அவர்கள். Let's pray. Our gracious, loving Heavenly Father, we thank you for this wonderful time, Lord. Lord, as we have come here to meditate upon your word, Lord. Lord, whatever that you want to speak to your children, Lord, speak, Lord. Lord, give each and every one of you here a heart of receiving, Lord. Let them open their hearts and receive the word, Lord. In Jesus' name I pray. Amen. ஸ்தோத்திரம். Hallelujah. I greet you all in the name of Lord and Savior Jesus Christ. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறேன். My name is Gift John Paul. என்னுடைய பெயர், அவருடைய பெயர் கிஃப்ட் ஜான் பால். And my wife is here. Her name is Kiruba Rani. என்னுடைய மனைவி இங்கே இருக்கிறார்கள். அவருடைய பெயர் கிருபா ராணி. And I was born here in Palankotte. நான் பிறந்தது இங்கே நம்முடைய இந்த பாளையங்கோட்டையில் தான் நான் பிறந்தது. I was born in Agnes Nursing Home. ஆக்னஸ் நர்சிங் ஹோமில் தான் பிறந்தேன் நான். Then the Lord called my father to do ministry in Hyderabad, Telangana. என்னுடைய தகப்பனாரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை செய்யும்படியாக ஹைதராபாத் நகரத்திற்கு, தெலுங்கானாவில் இருக்கிற ஹைதராபாத் நகரத்திற்கு அவர் அழைத்து சென்றார். So it has been 26 years now. 26 வருஷங்கள் ஆகிவிட்டது. என்னுடைய தகப்பனார் ஊழியத்திற்கென்று ஹைதராபாத் நகரத்துக்கு போய் 26 வருடங்கள் ஆகிறது. So that is the reason I cannot speak fluently in Tamil. நான் சிறு வயதிலிருந்து அங்கே வளர்ந்தபடினால, அந்த காரணத்தினால என்னால் தமிழ் அதாவது என்னால் ஃப்ளூவெண்ட்டாக பேச முடியல, ரொம்ப சரளமாய் பேச முடியவில்லை. In 98 we moved to Hyderabad. 1998 இங்கேருந்து 1998 நாங்கள் இங்கேருந்து ஹைதராபாத்துக்கு போய்விட்டோம். So that time only I was in first standard. I was learning Tamil. நான் அப்போ தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படித்து கொண்டு இருக்கிறேன். அப்போ நான் தமிழ் படித்து கொண்டிருந்தேன். So we were in Chennai. I was studying in Zion Matriculation School. சென்னைக்கு போனோம். சென்னையில் சியோன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படித்தேன். So that time the Lord called. So we moved to Hyderabad. அந்த நேரத்தில் கர்த்தர் என் தகப்பனாரை ஊழியத்திற்கு அழைத்து ஹைதராபாத் நகரத்திற்கு கொண்டு சென்றார். So after that I don't know how to read, I don't know how to write, I don't know to read Tamil. அதுக்கப்புறம் எனக்கு அதை தமிழை வாசிக்கவும் படிக்கவோ இல்லை எழுதவோ எனக்கு தெரியாமல் போய்விட்டது. So after that even Telugu I don't know to read and write Telugu. I can only speak. தெலுங்கையும் என்னால் பேச முடியும், ஆனால் எழுத படிக்க அப்படி தெரியாது எனக்கு. Wherever I go I need a translator. எங்கே போனாலும் எனக்கு ஒரு மொழிபெயர்ப்பாளர் தேவைப்படுகிறது. So the skit that was played here, இங்கே நடைபெற்ற அந்த குறு நாடகம், வாலிபர் நடத்தி காட்டிய அந்த குறு நாடகம், that is what we are going to see. அதுதான் நாம பார்க்க போகிறோம். Exactly they have portrayed the skit. கரெக்டா சரியாக நான் எதை சொல்ல நினைத்தேனோ அதை அவர்கள் குறுநாடகமாக போட்டு காட்டியிருக்கிறார்கள். So I really thank God. நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். Because I don't know that they have prepared. I mean skit, I know there is a skit, but I don't know that they have prepared exactly on this. எனக்கு ஸ்கிட் உண்டுன்னு தெரியும், ஆனா இதைத்தான் அவர்கள் போர்ட்ரேட், அதாவது சித்தரிச்சு நாடகம் பண்ண போகிறாங்க என்பது எனக்கு தெரியாது. And for this meeting there was many oppositions. இந்த கூட்டத்திற்கு நிறைய தடைகள், நிறைய எதிர்ப்புகள் வந்தது. Many were sick, many were very much depressed. I was sick for 1 week. நிறைய பேர் சுகவீனப்பட்டாங்க, நிறைய பேருக்கு எதிர்ப்பு வந்தது, நிறைய பேர் பிரச்சனைக்குள்ளாக ஆகப்பட்டு கொண்டார்கள். இந்த கூட்டத்தின் நிமித்தமாக, அந்த கூட்டத்துக்கு ஆயத்தம் பண்ணுகிற, இந்த கூட்டத்துக்காக செல்ல போகிற ஒவ்வொருவருக்கும் அப்படி நடந்தது. So I believe God is going to do a great thing today. எனவே நான் இந்த கூட்டத்தின் மூலமாக ஒரு பெரிய காரியங்களை, ஒரு இல்ல நிறைய பெரிய காரியங்களை உங்கள் மத்தியிலே செய்ய போகிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். So without any delay we will start with the presentation. தாமதம் பண்ணாமல் நான் செய்திக்குள்ளாக போய்விடலாம் என்று நினைக்கிறேன். So the topic given to me is your victory is in you. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு உன்னுடைய வெற்றி உனக்குள்ளே இருக்கிறது என்பதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு. Your victory is in you. உன்னுடைய வெற்றி உனக்குள்ளே இருக்கிறது. So how we can say that? நாம் எப்படி அதை சொல்ல போகிறோம்? எப்படி அதை how we are going to see that? அதை எப்படி நாம் பார்க்க போகிறோம்? So basically God created each and every one of us in his own image.
அவருடைய சாயல்ல, கர்த்தருடைய சாயல்ல, வானத்தையும் பூமி உண்டாக்கின அவருடைய சாயல்ல நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் படைத்திருக்கிறார். But how we lead a godly life is a challenge now today. நாம் எப்படி தேவனால் நடத்தப்படுகிற வாழ்க்கையை நடத்த போகிறோம் என்பதுதான் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய சவால். Especially as a youth, ஒரு இளைஞனாக, ஒரு வாலிப பெண்ணாக, வாலிப பையனாக, there are many things happening in the world. இந்த உலகத்துல நிறைய காரியங்கள் நமக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கிறது. We are seeing many things. நிறைய காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். But how we are able to see and overcome? ஆனா எப்படி அதை நாம் பார்க்கிறோம் அல்லது எப்படி அதை ஜெயிக்க போகிறோம், மேற்கொள்ள போகிறோம்? So I want to show you a video. ஒரு வீடியோ உங்களுக்கு நான் காண்பிக்க போகிறேன். So what is happening in the world, what is going to happen in the future? என்ன இப்பொழுது இந்த உலகத்தில் இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இனி வருங்காலத்தில் என்ன நடக்க போகிறது என்பது குறித்து பார்க்க போகிறோம். How the technology is going to change? இந்த 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 தொழில்நுட்பம் எப்படி மாற்ற உலகத்தை அல்லது நம்மை எப்படி மாற்ற காத்திருக்கிறது? How internet has come into our lives? நம்முடைய வாழ்க்கையில அந்த இன்டர்நெட், அதாவது எப்படி சொல்ல தமிழ்ல எப்படிமா, இணையதளம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறது, கிரியை செய்ய போகிறது? How all these things are playing a big role in our life? எப்படி இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்க போகிறது? So we are going to play a video. எனவே இதை குறித்ததான ஒரு வீடியோவை நாம் பார்க்க போகிறோம். So as you can see in the screen, இந்த ஸ்கிரீன்ல நீங்க பார்க்கலாம், திரையில பார்க்கலாம். So what will be the future of this world? இந்த உலகத்தினுடைய வருங்காலம் அல்லது எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது?
So, next slide. Next slide. Next. Okay. So, where is the world heading towards? உலகம் எதை நோக்கி அல்லது எங்கே போய் So, கொண்டிருக்கிறது? as you have seen in the video, நாம் இந்த வீடியோவில் பார்த்தபடி everything is going to be technologically advanced. எல்லாமே ஒரு தொழில்நுட்பத்துல ரொம்ப முன்னேற்றமான ஒரு பாதையில போய் கொண்டிருக்கிறது. Driverless cars will come. டிரைவர் இல்லாத, ஓட்டுநர் இல்லாத கார்கள். And everything right from you will have robot security. நீங்க எல்லாருமே இனி வரும் நாட்கள்ல ரோபோ, அதாவது இயந்திர மனிதர்கள் மூலமாக பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள So போகிறீர்கள். instead of watchman, you will have a robot security. வாட்ச்மேனுக்கு பதிலாக இனி ரோபோஸை வைக்க போகிறோம். வரும் நாட்கள் அப்படி நடக்க போகிறது. And people can travel few thousand kilometers per hour speed. ஒரு மணி நேரத்துல 1000 கிலோமீட்டருக்கு மேலாக போகிற ஸ்பீட்ல, அந்த அளவுக்கு ஸ்பீட்ல வாகனங்கள்லாம் அந்த அளவுக்கு ஸ்பீட்ல வரப்போகிற வாகனங்கள் உண்டாக So போகிறது. now what is the highest speed? Now Vande Bharat is having the highest speed in India. இப்பொழுது வந்தே பாரத் தான் இந்தியாவில் உள்ள வாகனங்கள்ல வந்தே பாரத் தான் மிகப்பெரிய ஸ்பீடு உள்ள வேகமுள்ள வாகனமாக கருதப்படுகிறது. That is going in a constant speed. அது ஒரு நிலையான ஒரு வேகத்துல போய் கொண்டிருக்கிறது. So we came from Chennai to Tirunelveli in 7 hours 45 minutes. நம்ம சென்னையில இருந்து திருநெல்வேலி வர்றதுக்கு 7 மணி நேரம் 40 நிமிஷத்துல வந்துருது வந்தே பாரத் ட்ரெயின். So if you go in the future, the travel will be reduced from hours to minutes. இனி வருகிற நாட்கள்ல காலம் செல்ல செல்ல பயண நேரங்கள் மணித்துளிகள்னு சொல்லப்படுகிற நேரங்கள்ல இருந்து நிமிட துளிகள் என்ற நேரத்துக்கு வரப்போகிற அந்த காலகட்டத்துக்கு வரப்போகிறது. அவ்வளவு ஸ்பீட்ல வரப்போகிறது. So world is going very fast. ஏன்னா உலகம் ரொம்ப ரொம்ப வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. So in this in midst of all these things, இதற்கு நடுவுல, இந்த எல்லா காரியங்களுக்கு நடுவுல I want to ask 3 questions to you. நான் உங்களிடத்துல 3 கேள்விகள் மாத்திரம் கேட்க போகிறேன். Is God relevant here? கர்த்தர் அவசியமா? கர்த்தர் நமக்கு இந்த காலகட்டங்கள்ல அவசியமான ஒருவராய் இருக்கிறாரா? Okay, second question is heaven and hell, is it real? பரலோகம் நரகம் என்பது நிச்சயமா உண்மையான ஒன்றுதானா? Is Bible applicable today? இந்த நாளைக்கு, இந்த நாட்களுக்கு, இந்த காலத்திற்கு ஒரு வேதாகமம் என்பது அது சரியான ஒன்றுதானா? இந்த நாட்களுக்கு பொருந்தக்கூடிய ஒன்றுதானா? See, as a Christian, for every guidance we need to look at God. ஒரு கிறிஸ்தவனாக நமக்கு ஒவ்வொரு வழிநடத்தலும் தேவனிடத்திலிருந்து வர வேண்டும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவனுக்கு அடையாளம். But if you see the technology advancements happening in the world, நாம் இப்பொழுது இந்த தொழில்நுட்பத்து முன்னேற்றத்துல போய்க்கொண்டிருக்கிற இந்த உலகத்துல they don't not even a single person they believe on God. ஒரு மனுஷன் கூட கர்த்தர் மேல, கடவுள் மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்கு. But they are creating many things. அவங்க நிறைய காரியங்களை உருவாக்குறாங்க. How is that possible? அது எப்படி அது கைகூடி வரக்கூடிய ஒரு காரியமா இருக்கும்? See, for us, for anything to happen in our life, நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற ஒவ்வொரு காரியங்களும் we need to look at God. நாம தேவனை நோக்கி பார்த்து நடக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்தவர்களுக்கு I அடையாளம். want this thing to happen in my life. என் வாழ்க்கையில் அப்படிதான் நடக்கணும்னு நான் விரும்புகிறேன். But when we see in the world, நீங்க அந்த உலகத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, for the Gentiles, புறஜாதிகள் மத்தியில it will happen for them. It will happen for them. அது நடக்கும் அவங்களுக்கு. எது எல்லாமே நடக்கும். எல்லாமே நடக்கும். But for us it will not happen. நமக்கு அப்படி நடக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. See, God has chosen each and every one of you here. உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தெரிந்தெடுத்து இங்க அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். When we are sitting here for a purpose, ஒரு நோக்கத்தோடு நீங்க இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். But so for us to have things to happen in our life, we need to look at God. நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொன்றுக்காகவும் நாம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். So I will be covering few major topics today. இன்றைக்கு நான் முக்கியமான ஒரு சில தலைப்புகள்ல நான் உங்களோடு கூட பேச போகிறேன். So what happened this year, early this year? Anybody know? What happened? என்ன நடந்துச்சு இந்த ஜனவரி மாசத்துல? ஜனவரி மாசத்துல இருந்து இதுவரை இந்த வருஷத்துல என்ன நடந்தது உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? அதுல ஒரு தெளிவு இருக்குது. So how many of you know what happened? எத்தனை பேருக்கு என்ன நடந்தது என்று சொல்லி தெளிவுல இருக்கீங்க? So
if you see in the worldly way, நாம் உலக பிரகாரமான பார்த்தோம் என்றால் India crossed China's population. இந்தியா வந்து சைனாவுடைய பாப்புலேஷனை தாண்டி விட்டது இப்பொழுது. So, சைனாவுடைய ஜனத்தொகையை தாண்டி விட்டது. India is the number 1 populated country in the world. உலகத்திலேயே இந்தியா வந்து முதல் ஜனத்தொகையில ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒரு தேசமாக காணப்படுகிறது இப்பொழுது. With the next slide. So if you see, current population is 144 crores. இப்போ இருக்கிற தற்சமயம் இருக்கிற இந்தியாவின் ஜனத்தொகை 1.44 பில்லியன், அதாவது 144 கோடிகள் ஜனத்தொகை. So out of this 144 crores, how many of them are with the Lord? இந்த 144 கோடி மக்கள்ல எத்தனை பேர் கர்த்தருக்கான ஜனமா இருக்கிறார்கள்? Officially Google says some number. நம்ம அபிஷியலா கவர்மெண்ட் கணக்குப்படி பார்த்தோம் என்றால் கொஞ்சம் நம்பர் சொல்றாங்க இவ்வளவு பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. If you actually see, it is very less. ஆனா உண்மையா நாம் பார்த்தோம் என்றால் ரொம்ப ரொம்ப குறைவான கிறிஸ்தவ ஜனங்கள் தான் இருக்கிறாங்க. There are many people going towards the hell. நிறைய மக்கள் இந்தியால இருக்கிற अनेक ஜனங்கள் அவர் நரகத்தை நோக்கி போகக்கூடிய அந்த ஒரு வாய்ப்புல தான் இருக்கிறாங்க. So what is this? இது என்னது இது? இது என்னது? You have to speak. It is not only I am going to speak, you also should speak. நான் மட்டுமல்ல நீங்களும் பேசணும். Okay, this is going to be an interactive session. ஆமா, இது வந்து ஒரு interactive session. So what is this? Sattama, smartphone. How many of you have? Everybody, those who have, please take it and show. இருக்கிறவங்க கையை வைத்து காண்பீங்க. மொபைல் போனோட கையை வைத்து காண்பீங்க. எல்லாருக்குமே இருக்கும், சந்தேகமே இல்ல அதுல. Very good. So what is this? இது என்னது? How many of you have today? எத்தனை பேர் வச்சிருக்கீங்க பைபிள்? Very good. So this mobile phone has become a major thing in our life. இந்த மொபைல் போன் வந்து நம்முடைய வாழ்க்கையில முக்கியமான இடத்தை பிடித்திருக்கிறது. See, food, air, shelter and clothing, these are the 4 major things that we need daily. உணவு, உடை, காற்று, water and shelter. தண்ணீர் and குடியிருக்கிற ஒரு இடம், இதுதான் நம்முடைய முக்கியமான தேவைகளாக இருக்கிறது உலகத்துல நமக்கு. This has been included now. இப்பொழுது இதுவும் அதோடு கூட சேர்க்கப்பட்டு விட்டது. உணவு, காற்று, தண்ணீர், குடியிருக்கிற இடம், அதோட மொபைல் போன். So people cannot live without a mobile phone. ஜனங்கள் வந்து இப்போ மொபைல் போன் இல்லாம அவங்களால வாழ முடியலங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. So in India, next slide. Yeah, no, right. So in India, இந்தியாவுல I have taken a statistics. நான் ஒரு புள்ளி விவரம் எடுத்திருக்கிறேன். So by 2026 end, இந்த வருகிற 2026 முடிவுக்குள்ளாக there will be 100 crore mobile phone in India. Smartphone in India. இந்தியால வந்து 100 கோடி மொபைல் போன் இந்தியாவுக்குள்ள இருக்கும் என்பதை நான் ஒரு we just researched. ரிசர்ச் அதை ஆய்வு செய்திருக்கிறேன். And by end of 2025, இந்த 2025 முடிவுக்குள்ளாக 50 crore people will have 5G mobile. 50 கோடி ஜனங்கள் 5G மொபைல் வைத்திருப்பார்கள் என்று சொல்லி நான் ஒரு ஆய்வு செய்து வைத்திருக்கிறேன். So one more thing I wanted, so we'll play a game now. இப்போ நாம் ஒரு விளையாட்டு விளையாட போகிறோம். So you should answer. நீங்க பதில் சொல்லணும் எல்லாரும். Okay, so how many hours are there in a day? ஒரு மணிக்கு எத்தனை மணி நேரங்கள்? ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரங்கள்? 24 hours. So how many hours you sleep? எத்தனை மணி நேரம் நீங்க தூங்குறீங்க? So minus 24, I mean 8 minus 24 ல இருந்து you minus 8. 24 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரத்தை கழிங்க. Okay. 16 hours. How many hours you go to school or college or job? எத்தனை மணி நேரங்கள் நீங்க ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ வேலைக்கோ போறீங்க? 7 8 or 8 hours. 8 hours. Okay, so how many hours are left? இன்னும் மீதி எத்தனை மணி நேரங்கள் இருக்கிறது? 8 hours. 8 hours. So breakfast, lunch, dinner. So all together we can take around 2.5 hours. அத காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு இதெல்லாம் சேர்த்து 2 மணி நேரம். 2 மணி நேரம் at least. 2 மணி நேரம் வச்சுக்குவோம். 2 மணி நேரம். Okay, how many hours are left? மீதி எத்தனை மணி நேரம் இருக்குது? 6 hours. 6 hours. Okay.
So average time Indians spend on 5 hours on mobile. ஆவரேஜா சராசரியா ஒரு இந்தியன் 5 மணி நேரம் மொபைல்ல செலவழிக்கிறான். So how many hours are left? எவ்வளவு நேரம் மீதி இருக்குது? 6 மணி நேரத்துல 5 மணி நேரம் போனா 1 மணி நேரம். So on the 1 hour what we do? இந்த 1 மணி நேரத்துல நாம என்ன செய்யறோம் தெரியுமா? We talk about that person did that thing, everything will talk. நாம அந்த 1 மணி நேரத்துல அவரை பத்தி இவரை பத்தி அங்க உள்ளவரை பத்தி இங்க உள்ளவரை பத்தி நாம் பேசி அதை கழிக்கிறோம். So how many hours left? எவ்வளவு நேரம் மீதி இருக்குது? 0. So in this 24 hours 24 மணி நேரத்துல where is time for God? கர்த்தருக்கு நேரம் எங்க இருக்குது? Where is time for word of God? கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் எங்க இருக்குது? So you say I while going to job I listen to the word of God. நான் வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது நான் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறேன் நீங்க சொல்லலாம். Or you can say I listen to the word of God. Instead of reading I listen to the word of God. நான் அந்த வேலைக்கு போகும்போது வேதத்தை கேட்டுக்கொண்டே போகிறேன், படிக்கிறதுக்கு பதிலா நான் அதை கேட்டுக்கிட்டே போறேன் என்று சொல்லலாம் நீங்க. And when you ask a person have you prayed, they say yes brother I prayed. Then when did you pray? In the morning. What did you pray? So he says ஒரு மனுஷனிடத்துல நீங்க எப்போ ஜெபம் பண்ணீங்க என்று சொல்லி எப்படி ஜெபம் பண்ணீங்க என்று கேட்டால் அவர் சொல்றாரு, எப்படி சொல்றாருன்னா, so in the morning I get up, நான் காலையில எந்திக்கிறேன். So I say thank you God for protecting me throughout the night, and thank you for this day and be with me throughout the day. Amen. நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவரே இந்த ராத்திரி முழுக்க என்னை காத்தீங்க ஆண்டவரே, இந்த நாளை எனக்கு தந்ததற்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணுகிறேன். And thank you for being you're going to be with me throughout this day. இந்த நாள் முழுக்க நீர் என்னை பாதுகாத்துக் கொள்ள போறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். Amen. Amen. What is there in the prayer? இதுல என்ன ஜெபம் இருக்குது? Nothing. ஒண்ணுமே இல்ல. You're telling, okay, you're thanking God that He has protected you throughout the night. நீ ஆண்டவர் உன்னை பாதுகாத்ததுக்கு நைட் ஃபுல்லா பாதுகாத்ததுக்கு நன்றி சொல்லியிருக்கிற, அவ்வளவுதான். Then you're telling God, you are asking God to protect you for the rest of the day. அடுத்து இனி இன்னைக்கு ஃபுல்லா நீங்க என்ன காத்துங்க, இந்த மீதியான நேரத்துல என்ன காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணியிருக்கிற. So where is the time that you sit quietly and read the word of God and you talk to God? எங்க உனக்கு நேரம் இருக்குது ஆண்டவரிடத்துல பேசவும், வார்த்தையை தியானம் பண்ணவும், வார்த்தையை வாசிக்கவும் உனக்கு எங்க நேரம் இருக்குது? See, I will tell you one thing. Many people tell faith comes by hearing. நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்ல விரும்புகிறேன். நிறைய ஜனங்கள் சொல்றாங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதுனால நமக்கு விசுவாசம் உண்டாகிறது. I agree with that. நான் அதை நம்புகிறேன், அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். But ஆனால் you have to open this book and read. You have to open பைபிளை திறந்து படிக்கணும். பைபிளை திறந்து படிக்க வேண்டும். It is not that only hearing. இதை கேட்கிறது மாத்திரமல்ல, அதை படிக்க வேண்டும். When you can hear, I will tell you. எப்போ நீங்க கேட்கலாம் நான் சொல்றேன். நீங்க எப்போ கேட்கலாம் அப்படினு சொல்லி நான் சொல்றேன். So suppose if you are traveling in the college bus or in a public bus, நீங்க ஒரு காலேஜ் பஸ்லயோ அல்லது பப்ளிக் பஸ்லயோ பொதுவான பஸ்லயோ நீங்க போய் கொண்டிருக்கும் பொழுது, that is the time you can listen to the word of God, audio Bible. அப்போ நீங்க கேட்கலாம், வார்த்தையை வந்து நீங்க கேட்டுக்கொண்டே செல்லலாம். But if you drive and listen to the word of God, நீங்க டிரைவ் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டால், that will never go into your brain. அது வந்து உங்களுடைய மூளைக்குள்ளே, உங்களுடைய இதயத்துக்குள்ளே அந்த வார்த்தை போகவே போகாது. See, you have to concentrate on the road. நீங்க வந்து அந்த நேரத்துல டிரைவ் பண்ணி ஓட்டிக்கொண்டு வண்டியை பைக்கோ அல்லது காரை ஓட்டி கொண்டிருக்கும் உங்க கவனம் எல்லாம் ரோட்டு மேல இருக்கும். And you cannot listen to the word of God. நீங்க அந்த நேரத்துல கண்டிப்பா ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க கவனம் செலுத்த முடியாது. So we have to read the word of God, my dear brothers and sisters. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் வாசிக்க வேண்டும். Nowadays, இந்த நாட்களிலே the youths in these days are feeling very shy to carry the Bible. இந்த நாட்களில் வாலிபர்கள் இந்த வேதத்தை தூக்கி சுமப்பதற்கு ரொம்ப வெட்கப்படுறாங்க. They don't want to be seen outside with the Bible. அவர்கள் வெளியே வந்து இந்த பைபிளோட காணப்படுவதற்கு வெட்கப்படுகிறார்கள், கொஞ்சம் கூச்சப்படுறாங்க. So they are telling everything is advanced now, everything is modern, so this is enough for me. நிறைய இது இப்போ மாடர்ன், அதாவது ரொம்ப நவீனமயமா போய் கொண்டிருக்கிறபடினால எனக்கு இதுவே போதும், பைபிள் இதுல இருக்குது என்று சொல்லி இதுவே போதும் என்று சொல்லுகிறாங்க. So when they go to a prayer meeting or a church, ஒரு ஜெப கூட்டத்துக்கோ அல்லது சபைக்கோ சர்ச்சுக்கோ போகும் பொழுது, so when the pastor asks to open the Bible, பாஸ்டர் வந்து அவர்களை பைபிளை திறக்க சொன்னபோது, so they simply take it out of the pocket and do like this. அவர்கள் தங்கள் பாக்கெட்ல இருந்து இந்த மொபைல் எடுத்து
அப்படி மொபைல்ல தட்டி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. They say that is faster than taking the verses in the Bible. It is very fast. பாஸ்டர் It is fast. இது ரொம்ப வேகமா எடுத்துடலாம் பைபிள் வார்த்தையை. So பைபிளை புரட்டுறதை விட இதுல வேகமா எடுத்துடலாம்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. So if pastor says Psalms 23:1, பாஸ்டர் வந்து சங்கீதம் 23:1 என்று சொல்லும்போது just click and it comes. டக்குனு அதை சொடக்கும் பொழுது வந்து விடுகிறது. But in the Bible you need to go to the exact page. பைபிள்ல புரட்டிட்டே இருக்க வேண்டியிருக்குது பைபிள்ல. So everything, as the people wanted everything to be easy. ஜனங்கள் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாமே ஈஸியா வந்துடணும், டக்குன்னு வந்துடணும் அப்படி நினைக்கிறாங்க. Everything எல்லாமே. So that is what we are going to see. அதத்தான் நாம இப்ப பார்க்க போகிறோம். Next slide. No. Yeah. So social media, everyone use social media nowadays. எல்லாரும் இந்த எப்படி சோஷியல் மீடியா இனி தமிழ் சமூக வலைத்தளத்தை யூஸ் பண்ணுவதற்கு விரும்புறாங்க இப்போ. So if you see 46.2 crore people use Facebook and Instagram. 46 லட்சம் கோடி 46.2 கோடி ஜனங்கள் இந்த சோஷியல் மீடியால, அதாவது சமூக வலைத்தளங்கள்ல அவர்கள் ஈடுபாட்டோடு இருக்கிறாங்க. So as I told previously, 5 hours Indians spend their time on mobile phone. நான் ஏற்கனவே உங்களிடத்துல சொன்னேன் 24 மணி நேரத்துல 5 மணி நேரம் இந்திய மக்கள் வந்து இந்த மொபைல்ல அவர்கள் கவனமா இருக்கிறாங்க, அதை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் 5 மணி நேரம் 24 மணி நேரத்துல. So half time, you see, that is 2.5 hours. அதுல பாதி 2.5 மணி நேரங்கள் people use it on social media. சோஷியல் மீடியால யூஸ் பண்றாங்க. அதுல 2.5 மணி நேரம், அதாவது மொபைல்ல 5 மணி நேரம் யூஸ் பண்றாங்க, அதுல 2.5 மணி நேரம் சோஷியல் மீடியால இருக்கிறாங்க அவங்க. So what they are doing? நம்ம என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம், என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? Just going through Facebook, Instagrams, watching reels. ஆமா, நம்ம Facebookலயும் Instagramலயும் வாட்ஸ்அப்லயும் போய் அந்த ரீல்ஸை பார்த்து கொண்டு இப்படியாக நேரத்தை கழித்து கொண்டு இருக்கிறோம். Just simply wasting the time. நம்ம நேரங்களை வீணடித்து கொண்டு இருக்கிறோம். They keep on scrolling full day. அவங்க கிளிக் பண்ணி ஸ்க்ரால் பண்ணி அப்படியே முழு மணி நேரங்களை அதிலே கழித்து கொண்டு இருக்கிறார்கள். And if it is a holiday, ஒரு லீவ் நாள் அப்படினா from the morning till the night they are in that. காலையிலிருந்து ராத்திரி வரையிலும் இதையே தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். So they don't even want to eat or sleep or take bath. They are very lazy. அவங்க சாப்பிடவோ தூங்கவோ குளிக்கவோ எதற்குமே நேரம் கொடுக்காதபடிக்கு இதிலேயே நேரத்தை கழித்து கொண்டிருக்கிறவர்களா இருக்கிறார்கள். So one more. So this is called nomophobia. இதற்கு பெயர் nomophobia. சொல்லுங்க எல்லாரும். Nomophobia. So that is no mobile phone phobia. They are afraid that they cannot live without mobile phone. அதாவது செல்போன் இல்லாமல் நான் இல்ல அப்படிங்கற அர்த்தத்துல no mobile phobia. So just now we seen a skit here. நாம அதான் ஒரு சின்ன குறுநாடகத்தை பார்த்தோம். So when the notification came, the person is seeing the phone. அந்த நோட்டிபிகேஷன் வந்த உடனே டக்குன்னு அவரு போன் எடுத்து பேசுறாரு அல்லது பார்க்கறாரு. So people nowadays, everyone are like that. They are very much eager. What is happening? I should not miss anything in this. People இன்றைக்கு உள்ள ஜனங்கள் அதுல ரொம்ப கவனமா இருக்காங்க. எப்போ நோட்டிபிகேஷன் வரும், எப்போ எடுக்கலாம், இப்போ ஒரு நோட்டிபிகேஷன் வந்துட்டுனா அதுல என்ன வந்திருக்கு என்று சொல்லி பார்க்கறதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. People are afraid to give their mobile phone to somebody. தன்னுடைய மொபைல் போனை யாரிடத்துல பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு இல்ல சொந்தக்காரரிடத்துல தாய் தகப்பனுக்கு கொடுக்கிறதுக்கு பயப்படுகிறார்கள். I have seen one boy recently. நான் ஒரு பையனை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். So I asked for his mobile phone. நான் அவனுடைய மொபைல் போனை கேட்டேனா. So he has a password for the phone. அந்த மொபைல் போனுக்கு பாஸ்வேர்ட் போட்டு வச்சிருக்கான். Then what happened, for every app he has different password. ஒவ்வொரு ஆப்புக்கும் அவன் வித்தியாசமான பாஸ்வேர்ட் போட்டு வச்சிருக்கான். See, you should be okay having a normal password for the phone is security policy. ஒரு போனுக்கு ஒரு பாஸ்வேர்ட் போட்டு வச்சிருந்தா அது வந்து நம்ம பாதுகாப்புக்காக நாம் செய்கிற ஒரு வழிமுறை. Without that also you can, but phone will not allow. phone allow பண்ணாது. அதுக்கு மேல phone allow பண்ணாது, அதை அனுமதிக்காது. So even that also you can stay, but it will not allow. அது வந்து அனுமதிக்காதபடினால அதை நாம விட்டுறோம். So but why people are having password for each and every app they use? எதற்காக ஒவ்வொரு ஆப்புக்கும் நாம வந்து பாஸ்வேர்ட் போட வேண்டும்? And some people, what they do, they are hiding the apps. தங்களுடைய அந்த ஆப் என்ன
அந்த மொபைல் ஆப்ஸை அந்த ஒளித்து மறைத்து வைக்கிறாங்க. hidden போட்டுக்கலாம், அதுல மறைத்து வைக்கிறாங்க. Only they know how to open that app. அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அதை எப்படி ஓபன் பண்ணணும். It will even if you open their phone, it will not be visible there. நீங்க மொபைலை ஓபன் பண்ணும்போது அது வந்து மொபைல் போன்ல காமிக்காது, அந்த ஆப்பே காமிக்காது, ஏன்னா அது ஹைட்ல இருக்கும். Only they know it will be there in their brain. அது அவங்க மூளையில மட்டும் தான் இருக்குது. So why are people like that? ஏன் மக்கள் இப்படி இருக்காங்க? What is wrong? என்ன தவறு நடந்து கொண்டு இருக்கிறது? So if they are having so many apps with so many passwords, then something is they are hiding something in their life. அவர்கள் நிறைய பாஸ்வேர்ட் போட்டு நிறைய ஆப்ஸ் உள்ள வச்சு மறைச்சு வச்சிருந்தாங்கன்னா அதுல ஏதோ தவறான காரியம் இருக்குதுன்னு அர்த்தம். So I can give my cell phone to anyone. என்னுடைய மொபைல் போனை யார்கிட்டனாலும் நான் கொடுப்பேன். I open challenge. பாஸ்வேர்ட் ஓபன் பண்ணி கொடுத்துருவீங்க? Oh, I will give straight away. Any app they can check my gallery, everything. பாஸ்டர் சொல்றாரு, என்னுடைய போனை நான் வந்து பாஸ்வேர்டை ஓபன் பண்ணி யார்கிட்டனாலும் நான் கொடுக்கிறேன் அப்படிங்கிறாரு. You can go through my gallery, you can go through my email, Instagram, Facebook, WhatsApp, everything you can check. எதனாலும் போலாம், என்னுடைய இமெயில்ல போலாம், என்னுடைய கேலரியில போலாம், என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல போலாம், எதனாலும் நீங்க போகலாம். ஏன்னா அதுல தவறான காரியங்கள் ஒன்று இருக்காது. அவருக்கு I have nothing to hide. நான் எனக்கு ஒளித்து வைக்க வேண்டிய அந்த ஆப்ஸை ஒளித்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. See, if people are like this, like they are so much particular about the things they are having in their phone, they will have lot of problems. ஆமா, அவங்க அந்த போன்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கிறபடினால தான் அவங்களுக்கு அதை ஒளித்து மறைத்து வைக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. That is why India lot of divorces are happening. எனவே தான் இந்தியால ஏகப்பட்ட விவாகரத்துகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. There is no trust between husband and wife. கணவன் மனைவிக்குள்ளாக நம்பிக்கை இல்லை. Now I can give my phone to my wife. I can use her phone also. We both are transparent to each other. நான் என்னுடைய மனைவிக்கு என்னுடைய போனை கொடுக்கிறேன், அவ என்னுடைய மனைவி யூஸ் பண்றா என்னுடைய போனை. அவனுடைய போனை என்கிட்ட தருகிறேன், நான் அவங்க போனை உள்ள வர போய் நான் யூஸ் பண்றேன். So we are being loyal to each other. நாங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கைக்குரியவர்களாக நாம் இருக்கிறோம். So because we love God, we have been brought together by God. நாங்க ஏன் அப்படி நாங்க நம்பிக்கைக்குரியவர்களா இருக்கிறோம்னு சொன்னா, நாங்க கடவுளை நம்புகிறோம், கர்த்தரை நம்புகிறோம், நாங்க ஒருத்தர் நம்புகிறோம், நாங்க கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறோம், நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா இருக்கிறோம். So if you are not open in small things, that when you are in youth, then it is difficult for you when you enter married life. நீங்க இந்த மாதிரி ஒரு சில காரியங்கள் உங்களுக்குள்ள ஒளித்து வைத்து பழகும்போது, உங்களுடைய திருமண வாழ்க்கைக்குள்ள நுழையும் போது அது மிகுந்த கஷ்டத்துக்குரிய ஒன்றாக, உங்கள் திருமண வாழ்க்கை கஷ்டத்துக்குரிய ஒன்றாய் மாறுகிறது. It will be very difficult. அது ரொம்ப கஷ்டமா மாறிடும். So I have seen some boys. நான் ஒரு சில பையங்களை பார்க்கிறேன். So they will be having multiple girlfriends. அவர்களுக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. So what they will do? என்ன செய்றாங்கன்னு கேட்டிங்கன்னா, so they will save the name of the girls in the name of boys. அவர்கள் வந்து பெண் பிள்ளைகளுடைய பேர்களை பதிஞ்சு வச்சிருக்காங்க. என்ன பேர்ல? ஆம்பளை பிள்ளை பையங்க பேர்ல பதிஞ்சு வச்சிருக்காங்க. So if suppose a boy, so now they were showing in the skit now. இப்போ அந்த குறுநாடகத்துல பார்த்தபடி, so suppose a boy named Abraham, அந்த பையன் பேர் ஆபிரகாம் அப்படினா, and he will save the boy some Rachel or somebody as Michael or somebody. அது ரேச்சல் அப்படிங்கற ஏதாவது ஒரு பொண்ணு பழக்கம் இருக்கும், அவன் வந்து மைக்கேல் அப்படிங்கற பேர்ல பதிஞ்சு வச்சிருப்பான். So why? What is the reason? ஏன் என்ன காரணம் அதற்கு? Because he doesn't want to show it to anyone. He has to be safe in front of his parents and everybody. இத வந்து தான் ஒரு பெண் பிள்ளையோட பழகி கொண்டிருக்கிறான் என்பதை தன்னுடைய தாய் தகப்பனிடத்துல யாரிடத்திலே காமிக்க அவனால முடியவில்லை. Or some people I have seen them saving under the name of bank. அது யார் ஒரு பேங்க் பேர்ல பதிஞ்சு வச்சிருப்பாங்க, ஒரு பிள்ளை பேரை வந்து ஒரு பேங்க் நேம் போட்டு பதிஞ்சு வச்சிருப்பாங்க. No, I have seen that. That is what I am telling. நான் பார்த்திருக்கிறேன், அதை தான் நான் உங்கள்ட்ட சொல்லி கொண்டிருக்கிறேன். Because they have to escape. No, they are answerable. Sometimes the parents get very much angry and so they have to show that they are good people. பெற்றோருக்கு தெரிஞ்சா கோபப்படுவாங்க, ஏன் அடிக்க கூட வந்துருவாங்க. அதனால வேற பேர்ல மறைச்சு வைக்க வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இருக்கிறது. So எனவே nowadays what happened is all these cell phone providers, Airtel, Jio, BSNL, ஏகப்பட்ட செல்போன் கம்பெனிகள் வந்து விட்டது. ஏர்டெல், ஜியோ அப்படி நிறைய கம்பெனிகள் இருக்கிறது. No, 4 slide. So what they are doing, they are giving unlimited அவங்க எல்லாம் என்ன கொடுக்கறாங்க? அன்லிமிட்டட் டாக் டைம் கொடுக்கறாங்க. So what is happening? என்ன நடக்கிறது? They are suppose a boy, he will keep on they will keep on talking.
நாம பேசிக்கிட்டே ஒரு பையன் எடுத்துக்கிட்டீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்கிறான். So throughout the night, நைட் எல்லாம் ராத்திரி எல்லாம் பேசிக்கொண்டு so இருக்கிறான். how they are talking, என்ன எப்படி பேசுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, they keep the phone like this, போன் எப்படி வச்சுக்கிட்டு they are putting a blanket over top, ஒரு போர்வை மேல போத்திக்கிட்டு போன் உள்ள போர்வை மேல சுக்கு 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 குசு குசுன்னு பேசிட்டு இருக்காங்க. so it is like as if rats are talking. இந்த எலி எலிகள் ரெண்டு பேசிக்கொண்டு இருக்கிற மாதிரி சத்தம் வருது. no one knows what is happening, no one knows what is happening. என்ன நடக்குதுன்னு நிறைய பேருக்கு ஒருத்தருக்கு தெரியாது. That is what is happening nowadays. என்ன நடக்குது? Throughout the night some people are like this, ராத்திரி முழுக்க சில பேர் இப்படி தான் இருக்காங்க. because they are afraid that their parents will be when they come to know then the problem will arise. இப்போ ஏன் அப்படி செய்றாங்க அப்படின்னா அவங்க பெற்றோர் வந்து பார்த்துட்டாங்கன்னா நிறைய பிரச்சனைகள் எழும்ப ஆரம்பிக்கும், பதில் சொல்ல வேண்டி இருக்கும். Some people what they do, they are little bold, அவங்க தைரியமா இருக்காங்க சில பேர். So what they will do, they will tell everything that is happening in their house, that is they are having a relationship with a boy or a girl to the parents. அவங்க சில பேர் தைரியமா இருந்தா தன்னுடைய பெற்றோரிடத்துல எல்லா பழக்கவழக்கம் எல்லாத்தையும் சொல்றாங்க. So what they will do, என்ன செய்றாங்க? so they will not talk like this, அவங்க வந்து இப்படி பேசுறது இல்ல, குசு குசுன்னு பேசுறது இல்ல. they will turn the video, அவங்க வீடியோ வைத்துக்கொண்டு, so they will keep the phone in the bed like this with the stand and they will sleep. பெட்ல படுத்துக்கொண்டு ஸ்டாண்ட்ல வீடியோ அந்த செல்போனை வைத்து வீடியோ பார்த்துக்கொண்டே படுக்கறாங்க. They are seeing each other while sleeping. அவங்க படுத்து கொண்டிருக்கும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து கொள்ளுகிறார்கள். So this is what happening nowadays. இப்போ அதுதான் இந்த நாட்கள்ல நடந்து கொண்டிருக்கிறது. So what is the physical and mental health? இதனால நடக்க போகிற அந்த நம்முடைய சரீரத்திலையும் நம்முடைய மனதளவிலையும் நடக்க போகிற பாதிப்பு என்ன? So when we keep on having this like this, நம்ம அந்த மொபைல் போனை இப்படி ஃபுல்லா வச்சிட்டே இருந்தோம் என்றால், so there is a radio frequency, I mean there is a wave called radio frequency that comes out of the phone. ஒரு ரேடியோ frequency என்ற ஒரு அலை வந்து போன்ல இருந்து வெளிப்படுகிறது. And when you keep on having like this, நாம இப்படி போன் இப்படி வச்சிட்டே இருந்தோம் என்றால், and what will happen is, first of all your ear will get damaged. முதல்ல நீங்க இப்படி வச்சிட்டு இருக்கும்போது முதல்ல உங்க காது சொல்லி முடிஞ்சிரும். And then slowly your skin will started to burn. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா உங்க தோல் கொஞ்சம் எரிய ஆரம்பிக்கும். Then your eyes will get problem. அப்புறம் கண் பார்வையில பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். Then what will happen, finally the brain will get into issue problem. அப்புறம் கடைசியா என்ன நடக்குன்னா மூளை ஸ்தம்பிக்க ஆரம்பிக்கும். Finally brain cancer. brain cancer. அடுத்து கடைசியாக மூளை புற்றுநோய் வர ஆரம்பிக்கும். So one more thing I noticed nowadays among youth, சில வாலிப பிள்ளைகளிடத்துல இப்போ கொஞ்ச நாளா நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன், whenever they get a call, அவர்கள் ஒரு அழைப்பு வந்த உடனே, மொபைல் போன்ல இருந்து ஒரு அழைப்பு வந்த உடனே they are so happy, suddenly their face changes. அவங்க ரொம்ப சந்தோஷம், உடனே அவங்க முகம் அப்படி மாறுகிறது. They are so afraid, பயப்படுறாங்க. Then immediately they take the phone and run away from there. அவங்க போன் எடுத்து தூரம் ஓடி போறாங்க. Then they answer the call. அந்த மொபைல் போன் அந்த காலுக்கு பதில் சொல்றதுக்கு தூரம் ஓடி போய் பதில் சொல்றாங்க. Why should you do that? ஏன் அப்படி செய்யணும்? எதுக்கு அப்படி செய்றாங்க அவங்க? You should be, what you are doing wrong? ஏன் அந்த தவற செய்றாங்க? என்ன தவறு இருக்குது? If you know the person, then why can't you straight away answer the phone? உங்களுக்கு அந்த நபரை தெரியும்னா நீங்க நேரடியா உடனே பதில் சொல்ல வேண்டியதானே, எதுக்கு ஓடணும்? People are like that nowadays. இப்போ பிள்ளைகள் அப்படிதான் இருக்காங்க, வாலிப பிள்ளைகள். I will tell you one best thing. நான் ஒரு நல்ல ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். Whenever you get a call from anybody, உங்களுக்கு ஒரு கால் வெளிய இருந்து யார் இடத்துல தான் வந்துருச்சுன்னா, take it and put it on speaker and talk whatever you want to talk. நீங்க எதை பேசணுமோ அதை நேரடியா ஸ்பீக்கர்ல போட்டு பேசுங்க. Unless it is so personal. அது ரொம்ப பர்சனலா இல்லாத பட்சத்துல ரொம்ப, I mean, if people are surrounding you, if it is personal, then you have to talk like this. சுத்தி ஆட்கள் இருந்து ஏதாவது இம்பார்ட்டன்ட்னா தென் இப்படி பேசணும். சுத்தி ஆட்கள் இருந்து ஒரு இம்பார்ட்டன்ட்டான முக்கியமான காரியத்தை பேசணும், அது மாதிரி நீங்க கொஞ்சம் தனியா போய் பேசுங்க. Otherwise when you are there, if it is a simple matter, something, suppose my wife is calling me. இப்போ என் வைஃப் கால் பண்றாங்க அப்படினா, I am somewhere with my friends or somebody. நான் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கயாவது இல்ல வேற யார் கூடயா நான் இருந்து கொண்டிருக்கிறேன்றா. So she says, she's asked me, when are you coming home? நீங்க எப்போ வருவீங்க அப்படினு என் மனைவி கேக்குறாங்க அப்படினா, answer in the speaker itself. நான் ஸ்பீக்கர்ல சொல்லிடலாமே எப்போ வரேன்னு சொல்லி, இதுல தவறு ஒண்ணும் இல்லையே.
And nowadays, people, whenever they call, some people, they don't know what is the purpose of calling also. சில பேர் கால் வந்துச்சுனாவே அவங்களுக்கு என்ன காரணத்துக்காக கால் வருதுன்றதே அவங்களுக்கு புரியல. What they want to speak, they are leaving that and speaking everything. அவங்க என்ன பேசணுமோ அதை மறந்துட்டு எல்லாத்தையும் பேசுறாங்க. என்ன பேசணுமோ அதை மறந்துட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க போன்ல. It is like that. The world has changed. இந்த உலகம் இதை போலவே மாறிக்கொண்டிருக்கிறது, மாறிவிட்டது அநேக இடத்துல. So when we as we have seen the physical issues, now when we come to the mental issues, நம்ம இது நாம் சொன்னது உடல் பூர்வமான ஒரு உபாதை குறித்து சொன்னேன். அடுத்து மனநல பாதிப்புகளை குறித்து நான் உங்களிடத்துல சொல்லுகிறேன். you use too much of mobile phone, நீங்க அதிகமாக இந்த மொபைல் போனை யூஸ் பண்ணும் பொழுது you will go into depression, நீங்க மன அழுத்தத்துக்குள்ளாக போக வேண்டியிருக்கும். you will be anxiety, that is you are anxious for many things, ரொம்ப காரியங்களை குறித்து அனாவசியமா கவலைகள் எழும்பிக் கொண்டே இருக்கும். you will not get sleep, ரொம்ப அதிகமா நிம்மதியா தூங்க முடியாது. you cannot concentrate or focus, எதை குறித்தும் ஒரு நிலையான ஒரு எண்ணத்துல இருக்க முடியாது உங்களால. you will not feel hunger, உங்களுக்கு பசி போயிடும், பசி இல்லாம இருக்கும். you always wanted to be alone, நீங்க தனியா இருக்கவே விரும்புவீங்க. அதாவது ரொம்ப யூஸ் பண்ண ஆரம்பிக்கும், மொபைல் போனை ரொம்ப யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் நடக்கக்கூடிய காரியங்கள். so when you are alone, you will even get suicidal thoughts. அப்படி நீங்க ரொம்ப மொபைலை யூஸ் பண்ணும்போது அப்படி ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இன்னைக்கு தனியா இருக்கிற வேளையில தற்கொலை செய்து கொள்ளலாமாங்கிற எண்ணம் கூட உங்களை மேற்கொள்ள ஆரம்பிக்கும். see there is a proverb called idle man's mind is a devil's workshop. ஒரு பழமொழி உண்டு, என்னன்னா ஒரு idle man's heart is a devil's workshop. mind an idle man's mind is a devil's workshop அப்படினா, அதாவது ஒரு தனிமையா இருக்கிற மனுஷனுடைய சிந்தனை அது சாத்தான் வேலை செய்கிற ஒரு தொழில் கூடமாய் மாறுகிறது. So when you are not in anything, you are not having any thought, then the devil will come automatically. நீங்க ஒண்ணே யோசிக்காம தனியா உட்கார்ந்து எதையோ சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது பிசாசு உங்கள் சிந்தனையில அவன் தன்னுடைய சிந்தனையை போடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. Unnecessary things you will remember, the devil will put. நிறைய காரியங்கள் உங்களுக்கு தேவையில்லாத காரியங்களை பிசாசு உங்கள் சிந்தனையில போடுவான். So we need to be very careful. நான் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். So continuing, we'll go for video games. அடுத்து நாம வீடியோ கேம்ஸ்ல உண்டான பாதிப்புகளை குறித்து பார்க்க போகிறோம். So there is a video here, you play this, so I will tell 1 minute. So there is as you see here, there is a man who has been tied to a tree. ஒரு மனுஷனை குறித்து பார்க்கிறோம். அந்த மனுஷன் மரத்தோட கட்டப்பட்டிருக்கிற ஒரு மனுஷனை குறித்து பார்க்கிறோம். So this man, this video has been captured near Hyderabad, near our place. இந்த வீடியோ ஹைதராபாத்ல எங்களுடைய இடத்துக்கு பக்கத்துல எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. So this man is a very intelligent man. இந்த மனுஷன் ஒரு நல்ல ஒரு அறிவு கூர்மையுள்ள ஒரு மனுஷன். But after playing PUBG, இவன் PUBG என்ற கேமுக்குள்ள விளையாட போக ஆரம்பிச்ச உடனே he became mad. அவன் ஒரு பைத்தியமாய் மாறிவிட்டான். And always with the phone. அவன் எப்பொழுதுமே ஒரு போனும் கைமாவே இருந்து கொண்டு. So just play the video. அதுக்குள்ள இருக்கும் பாருங்க. இல்ல அதுக்குள்ள இருக்கும். அந்த சொல்லு. See, ஆமா. So as you seen here, நாம இங்க பார்க்கிறபடி, so this man has become mad. அவன் ஒரு பைத்தியம் போல மாறிவிட்டான். There is no food, no water, nothing. அவனுக்கு உணவு தேவையில்லை, தண்ணீர் தேவையில்லை, அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு போயிட்டான். No thoughts, nothing. ஒரு சிந்தனை கிடையாது, எதுவுமே கிடையாது. So the game has disturbed this man like anything. இந்த மனுஷனை அந்த PUBG கேம் அவனை அந்தபடியாக அவன் சிந்தனையை கலக்கி விட்டது. So what we'll do, we will continue after some time. Okay.
நாம் ஒரு சின்ன பிரேக் அப்புறம் திரும்ப மறுபடியுமாக செய்திக்குள்ளாய் போவோம். Praise the Lord. தேங்க்யூ பாஸ்டர். கர்த்தர் நல்ல கரங்களை தட்டுவோம். கர்த்தர் நல்லவர். இதுக்கான தொடர்ச்சி வார்த்தையை தொடர்ந்து நம்ம பார்ப்போம். நாங்கள் ஏற்கனவே அதை ஷெட்யூல் இருக்குது, இந்த டயத்தில் இதை நடத்தணும்னு. ஒரே ஒரு காரியம் மட்டும் எங்கள் என்ன சொல்கிறது, அதில் எங்கள் ப்ரோக்ராமில் இல்லை, திடீர்னு பார்த்தா ஆமாம் இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லாத சம்பவம். பாஸ்டர் வந்து நிற்கவும் கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. ஆமென் சொல்லுவோமே. ஃப்ளாரன்ஸ் பாஸ்டர் இப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை தேவன் வைத்திருக்கிறார். இப்போ தான் நம்மளுக்கு தெரியுது. ஆமாம், ஏதாவது செஞ்சால் தான் நம்மளுக்கு தெரியுது. ஆமென் சொல்லுவோமே. இப்போ உங்களுக்கு ஒரு 10 நிமிடம் உங்களுக்கு பிரேக் விடுறோம். அதனால் ரெஸ்ட் ரூம் போகிறவங்க, ஜென்ட்ஸ் எங்கே பாஸ்டர் ரெஸ்ட் ரூம் போகிறவங்க ஒரு 10, லேடிஸ் போகிறவங்க இங்கிட்டு, ஜென்ட்ஸ் இந்த பக்கம் உங்களுக்கு இருக்குது. ஒரு 10 நிமிடம் 5 நிமிடம் கூட நீங்கள் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு கால தாமதம் ஆகக்கூடாதுங்கிறதுனால நம்ம அதை உங்களுக்கு சரியான நேரத்தில் அனுப்பணும், சரியான நேரத்தில் ஆகாரம் கொடுக்கணுங்கிறதுல நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறோம். கொஞ்சம் குயிக்காக போயிட்டு குயிக்காக வந்துடுங்க. கர்த்தர் நல்லவர்.